பேசியிருக்கு. அது இல்லாம அமைச்சர், சட்ட அமைச்சருக்கு அப்புறம் என்ன தகுதின்னு புரியல. பொய்ய பேசிட்டு இருக்க சட்ட அமைச்சர். அதற்கு அவருக்கு இன்னைக்கு என்னுடைய அறிக்கையில நான் பதில் கொடுத்திருக்கிறேன். பல கேள்விகள் நான் கேட்டிருக்கிறேன். அவர் சொல்ற இதெல்லாம் எனக்கு ஏற்றுக்கொள்ள முடியல. இப்போ வன்னியர்களுக்கு தனி ஒதுக்கீடு கொடுப்பதற்கு அது மத்திய அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினாதான் வன்னியர்களுக்கு தனி ஒதுக்கீடு கொடுப்போம் என்று முதலமைச்சர் அறிவித்தது. இது அப்பட்டமான ஒரு பொய். அதாவது இது ஒரு சமுதாயத்தின் மேல் நான் எனக்கு கொண்டு ஒரு வன்மமா நான் பார்க்கிறேன். சமுதாயம் வளரக்கூடாது, முன்னேறக்கூடாது. இந்த சமுதாயம் வாக்கு வங்கிகளா மட்டும் ஓட்டு போடணும், முன்னேறக்கூடாது, படிப்பு வரக்கூடாது, கல்வி வரக்கூடாதுன்னு அந்த அளவுக்கு மனநிலையில் இருக்கின்றார் முதலமைச்சர் அவர்களும் அவருடைய அமைச்சர்களும். அனைவரும் இங்கே மக்களுக்கு எப்படி பணம் கொடுக்கலாம், வாக்குகளை பெறலாம் என்று திட்டமிட்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, தேர்தல் அதிகாரிகளை மிரட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். நேற்று கூட ஒரு வேட்பாளருக்கு எதுக்கு நீங்கள் பானை சின்னம் ஒதுக்கினீர்கள் என்று இந்த பகுதியை சார்ந்த ஒரு அமைச்சர் தேர்தல் அதிகாரியை கடுமையாக திட்டிய காரணத்தால் அதிகாரிகள் மத்தியில் ஒரு பய உணர்வு இருந்து வருகிறது. அப்படி என்றால் தேர்தல் நியாயமாக நடக்க வாய்ப்பு இல்லை. அது மட்டுமல்ல, கிட்டத்தட்ட 15,000 பேர், அதாவது 15,000 வாக்காளர்கள் இறந்துவிட்ட சூழலில் அவர்களுடைய பெயர் வாக்காளர் பட்டியலில் இருக்கிறது. இந்த பெயரை நீக்க வேண்டும். இதை வைத்துதான் ஆளும் கட்சி திமுக எப்படியாவது அந்த வாக்குகள் எல்லாம் போட்டு விடலாம் என்று திட்டமிட்டிருக்கின்றார்கள். இந்த இறந்தவர்கள் பெயர்கள் வாக்காளர் பட்டியலிருந்து உடனடியாக அதிகாரிகள் நீக்க வேண்டும். இதற்கு பல புகார்கள் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஆனால் இன்று வரை நடவடிக்கை எதுவும் எடுக்கவில்லை. நேற்று தமிழக சட்டமன்றத்தில் முதலமைச்சர் அவர்களும் பல அமைச்சர்களும் தமிழ்நாட்டில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு சம்பந்தமாகவும் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு சம்பந்தமாகவும் பல பொய்களை சட்டமன்றத்திலே பேசியிருக்கிறார். இதை கடுமையாக நாங்கள் கண்டிக்கிறோம். அதாவது ஒரு முதலமைச்சர் அவர்களை சார்ந்த அமைச்சர்கள், அதாவது சட்ட அமைச்சர், போக்குவரத்து துறை அமைச்சர், சமூக நலத்துறை அமைச்சர், இவர்கள் மீண்டும் மீண்டும் சட்டமன்றத்திலே பல வகையான பொய்களை பேசி வருவது கண்டிக்கத்தக்கது. முதலமைச்சர் அவர்கள் பேசுகின்ற நேரத்தில் தமிழக அரசுக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த அதிகாரம் கிடையாது, மத்திய அரசு தான் எடுக்க வேண்டும் என்று ஒரு செய்தியை சொல்லியிருக்கின்றார் சட்டமன்றத்தில். அதுவும் என்னை பொறுத்தவரை அது தவறான ஒரு செய்தி. தமிழகத்திற்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த அதிகாரம் இல்லை என்றால் 1982-83 அம்பாசங்கர் ஆணையம் எப்படி வீடு வீடாக சென்று ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினார்கள். அந்த கணக்கெடுப்பை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது, முழுமையாக ஏற்றுக்கொண்டது. அந்த கணக்கெடுப்பை வைத்துத்தான் தமிழ்நாட்டில் இன்று 69 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கிறது. அப்போ முதலமைச்சர் சொல்வது அப்பட்டமான ஒரு பொய்யாகத்தான் நான் பார்க்கிறேன். கடந்த காலத்திலே தமிழ்நாட்டில் நடத்தியிருக்கின்றார்கள், இதை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அப்படி எப்படி முதலமைச்சர் அப்படி பேசலாம்? இது ஒரு பக்கம். அடுத்தது, பீகாரில் நடந்தது போன்று ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 அந்த அடிப்படையில்
கணக்கெடுப்பு பீகாரில் நடத்தினார்கள். அது பீகாருடைய உயர்நீதிமன்றமோ அல்லது இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றமோ அதை ஏற்றுக்கொண்டது, அதுக்கு தடை விதிக்கவில்லை, ஏற்றுக்கொண்டது. இப்படி இருக்கின்ற நேரத்திலே முதலமைச்சர் சொல்வது ஜாதிவாரி கணக்கெடுப்பு தமிழ்நாட்டில் நடந்தால் அது நீதிமன்றம் தடை செய்யும் என்று முதலமைச்சர் சொல்கிறார். அதாவது தடை செய்ய வாய்ப்பு இருக்கிறதா, அதனால நாங்கள் நடத்த மாட்டோம். மத்திய அரசு நடத்துவது சென்சஸ், மாநில அரசு நடத்த இருக்கிறது சர்வே. நாங்க இப்ப கேட்கறது சர்வே கேட்கிறோம். மத்திய அரசு சென்சஸ் கூட ஜாதிவாரி கணக்கு நடத்த அதையும் நாங்க வலியுறுத்துறோம். அதுதான் எங்களுடைய நீண்ட கால கோரிக்கை. ஆனா மத்திய அரசு நடத்துகின்ற சென்சஸ்ல பாத்தீங்கன்னா மேக்ரோ லெவல், அதாவது தலைகளை மட்டும் எண்ணப்படும், ஒவ்வொரு ஜாதியுடைய தலைகள் மட்டும் எண்ணப்படும். மாநில அரசு எடுக்கின்ற சர்வேல மைக்ரோ லெவல் அசஸ்மெண்ட், ஒவ்வொரு சமுதாயமும் எந்த நிலையில் இருக்கிறது, எந்த சமூக பிந்தக நிலையில் இருக்கிறது, ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கின்றார்கள், இடஒதுக்கீடு அவர்களுக்கு பயன்படுகிறதா இல்லையா, இதெல்லாம் குறியீடுகள் எல்லாம் சர்வேல தான் வரும். அது மாநில அரசு எடுத்தா தான் வரும். இந்த சமுதாயம் என்ன குடிசையில் இருக்கிறாங்களா, இல்ல எத்தனை அவங்க குடும்பத்தில் எத்தனை பேர் பட்டதாரிகள், எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க, எத்தனை பேர் அரசு வேலையில் இருக்கிறாங்க, எவ்வளவு பெரிய வீடு இருக்கு, அது வீட்டுல கழிப்பறைகள் இருக்கிறதா, மீனவர்கள் மீன் படகு இருக்கிறதா, வலை இருக்கிறதா, ஒவ்வொரு சமுதாயமும் அவங்க சார்ந்த தொழிலை சார்ந்தவர்கள் எல்லாம் நெசவாளர்களுக்கு அவங்க அவருக்கு இந்த நெசவு தறி இருக்கிறதா, அது விசை தறியா இல்ல கைத்தறியா, அப்படி எல்லாமே கணக்கெடுப்பு நடத்தி அப்போ ஒவ்வொரு சமுதாயத்திற்கு ஏற்ப திட்டங்கள், நலத்திட்டங்களும் அது போன்ற திட்டங்களை கொண்டு சமுதாயத்துக்கு முன்னேற்றம். அதுதான் இந்த மைக்ரோ லெவல். நாங்க இது கூட நடத்த மாட்டோம்னு சொல்றது இது மிக மோசமான நிர்வாகமாக நான் பார்க்கிறேன். அதாவது வேடந்தாங்கல் சரணால் பறவைகள் சரணால் எத்தனை பறவை வெளிநாட்டுல இருந்து வந்து கணக்கெடுக்கிறாங்க, தெருவில் எத்தனை தெருநாய் மேய்ந்து இருக்கிறது கணக்கெடுக்கிறாங்க, தெருவில் எத்தனை மாடுகள் இருக்கு ஓடிட்டு இருக்கு அதெல்லாம் கணக்கெடுக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டு முன்னேற்றத்திற்கு மக்கள் எப்படி இருக்கின்றார்கள் என்று கணக்கெடுப்பு நடத்துவதற்கு இவங்களுக்கு தயக்கல பயம் இருக்கு. இப்ப நீங்க மகளிர் நலத்திட்டத்திற்கு, மேம்பாட்டு தொகைக்கு திட்டத்துக்கு அது கணக்கெடுப்பு நடத்துறீங்க. 1,40,000 1,40,000 பேர் இதுல விண்ணப்பம் கொடுத்தாங்க. அதுல 93 லட்சம் பேர் தான் அதுல தகுதியானவர்கள். அப்படிலாம் அந்த கணக்கெடுப்பு நடத்துறீங்கல்ல. அரசு பேருந்துகள் போறதுக்கு எத்தனை பேர் தகுதியானவர்கள் கணக்கெடுப்பு நடத்துறீங்க. மாணவர்கள் எத்தனை பேருக்கு நிதி வழங்குவது தகுதியானவர்கள் கணக்கெடுப்பு நடத்துறீங்க. ஏன் ஒரு சமூக நீதிக்கு ஏன் கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு உங்களுக்கு தயக்கம்? என்ன பயம் உங்களுக்கு? என்ன தயக்கம் உங்களுக்கு? என்ன நிலைமை? பீகார்ல எடுத்து நாடு முடிச்சிருக்கிறாங்க. அங்க 1,80,000 குடும்பங்கள் 6,000 ரூபாய்க்கு குறைவா வருமானம் மாதத்து வருமானம் வந்திருக்குதுன்னு கண்டுபிடிச்சு அவங்களுக்கு நல்ல திட்டங்கள் கொடுத்திருக்கிறாங்க அந்த அரசு. இதே போட்டுதான் இங்க கணக்கெடுப்பு நடத்துவதற்கு என்ன தயக்கம்? எடுத்து பாருங்களேன். இப்போ ஆன்லைன் கேம்பிளிங் சட்டம் நாங்க தொடர்ந்து போராட்டம் நடத்தி கடந்த அதிமுக ஆட்சியிலையும் கொண்டு வந்தாங்க, அப்புறம் நீதிமன்றத்தை கொண்டாங்க, இப்ப திமுக ஆட்சியில கொண்டு வர செய்துள்ளாங்க. அதைக்கும் இப்ப தடை பண்ணிருக்கிறாங்க. அதனால என்ன ஆச்சு? அரசுக்கு அவர் கௌரவம் போயிடுச்சா? இல்ல, அது மேல்முறையீடு செய்யலாம், அதை பண்ணலாம். அதனால ஒரு நீதிமன்றத்தில் தடை செய்ய வாய்ப்பு இருக்குதான். அதுக்கு நாங்க கொண்டு வர மாட்டோம்னா இதெல்லாம் ஒரு வாதமா, மிக மோசமான வாதமா நான் பாக்குறேன். வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்றதெல்லாம் போய் ஏற்றுக்கொள்ள முடியுமா? கொண்டு வாங்க. இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் எந்த கணக்கெடுப்புக்கும் எந்த நீதிமன்றமும் தடை கொடுத்தது கிடையாது. அது உயர் நீதிமன்றமா இருந்தாலும் சரி, உச்ச நீதிமன்றமா இருந்தாலும் சரி, ஒரு மாநிலத்தோட உரிமை அது கணக்கெடுப்பு நடத்துவது. அதுக்கு இதுவரைக்கும் எந்த நீதிமன்றம் தடை கொடுத்தது கிடையாது. அப்புறம் உங்களுக்கு என்ன தயக்கம், என்ன பயம் இருக்கு? அப்போ நீங்க சமூக நீதி பத்தி பேசுவதற்கு தகுதி கிடையாது. உங்க அரசுக்கும் உங்களுக்கும் தகுதி கிடையாது. சுத்தி இருக்கிற ஆலோசகர் வச்சிருக்கிற 4-5 பேர், அவங்களுக்கும் சமூக நீதிக்கும் சம்பந்தம் இல்லாத அமைச்சர், முதலமைச்சர் சுத்தி வச்சிருக்காங்க. அவங்களுடைய சொல் பேச்சை கேட்டுட்டு இப்படிலாம் பேசிருக்காங்க. அது இல்லாம அமைச்சர், சட்ட அமைச்சர்
சட்ட அமைச்சருக்கு அப்புறம் என்ன தகுதியினர் புரியல, பொய்ய பேசிட்டு இருக்க சட்ட அமைச்சர். அதற்கு அவருக்கு இன்னைக்கு என்னுடைய அறிக்கையில நான் பதில் கொடுத்திருக்கிறேன், பல கேள்விகள் நான் கேட்டிருக்கிறேன். அவர் சொல்ற இதெல்லாம் எனக்கு ஏற்றுக்கொள்ள முடியுது. இப்போ வன்னியர்களுக்கு தனி ஒதுக்கீடு கொடுப்பதற்கு அது மத்திய அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினாதான் வன்னியர்களுக்கு தனி ஒதுக்கீடு கொடுப்போம் என்று முதலமைச்சர் அறிவித்தது. இது அப்பட்டமான ஒரு பொய். அதாவது இது ஒரு சமுதாயத்தின் மேல் நான் எனக்கு ஒரு வன்மமா நான் பார்க்கிறேன். சமுதாயம் வளரக்கூடாது, முன்னேறக்கூடாது. இந்த சமுதாயம் வாக்கு வங்கிகளா மட்டும் ஓட்டு போடணும், முன்னேறக்கூடாது, படிப்பு வரக்கூடாது, கல்வி வரக்கூடாதுன்னு அந்த அளவுக்கு மனநிலையில் இருக்கின்றார் முதலமைச்சர் அவர்களும் அவருடைய அமைச்சர்களும். தமிழ்நாட்டில் 20 விழுக்காடு எம்பிசி உருவாக்கிய நேரத்தில் எந்த கணக்கெடுப்பு நடத்தப்படவில்லை. ஆனால் அந்த 20 விழுக்காடு நீதிமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதன் பிறகு இஸ்லாமியர்களுக்கும் சரி, அருந்ததிக்கும் சரி உள்ஒதுக்கீடு கொடுக்கின்ற நேரத்தில் எந்த கணக்கெடுப்பு நடத்தல, அதெல்லாம் நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்ப என்ன வன்னியர்களுக்கு மட்டும் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு நீங்க மத்திய அரசு கணக்கெடுப்பு நடத்தாதான் நீங்க கொடுப்பீங்கன்னா என்ன நியாயம்? இங்கேயும் நீங்க எடுக்க மாட்டேன்னு சொல்றீங்க, மத்திய அரசு எப்ப எடுக்க போறாங்கன்னு யாருக்கும் தெரியாது. உங்களுக்கு இங்க அதிகாரம் இருக்கு, அது இல்லைன்னு போய் திருப்பி போய் சொல்றீங்க. இப்போ அதுக்கு காரணம் என்ன சொல்றீங்க? பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் சொல்றீங்க. இந்த பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் இருக்குது, பிற்படுத்தப்பட்ட ஆணையம் இருக்கிறது. அதுல கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் ஒரு அரசாணை நீங்க வெளியிடுறீங்க. அந்த அரசாணையில உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பின்படி பகுதி 68வது பேராகிராஃப், 73வது பேராகிராஃப் இதை வச்சுதான் நீங்க அரசாணையை வெளியிடுறீங்க. அந்த பேராகிராஃப் என்ன போட்டிருக்கு? தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு தனி ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடையும் கிடையாது, தரவுகளை வைத்து நியாயப்படுத்தி கொடுங்கன்னு சொல்றாங்க. அவங்க என்னைக்குமே அதுல எதுலையுமே உச்சநீதிமன்றம் இது ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திய பிறகுதான் வன்னியர்களுக்கு ஒதுக்கீடு கொடுக்கணும்னு எங்கேயுமே சொல்லல, தீர்ப்பு சொல்லல. தரவுகள் சேகரிச்சு நியாயப்படுத்துங்க சொல்றாங்க. அப்போ பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் என்ன செஞ்சிருக்கணும்? அப்பவே இப்ப பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் 17 மாதத்திற்கு பிறகு இப்ப சொல்றாங்கன்னு தகவல் வருது. இல்லைன்னா இப்ப பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் சொல்றதா வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பு மத்திய அரசு நடத்திய பிறகுதான் கொடுக்க முடியும் என்று பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் சொல்வதாக ஒரு செய்தி வந்திருக்கு. அப்ப இந்த பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் 17 மாதமா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? நீங்க அன்னைக்கு கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் அரசாணை வெளியில அப்போ நீங்க பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் விவாதம் பண்ணி ஒரு வாரத்தை நீங்க சொல்லியிருக்கலாமே. அத இல்ல, நாங்க இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கு மத்திய அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினாதான் இடஒதுக்கீடு போல் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் நீங்க அன்னைக்கே சொல்லிருக்கலாமே. 17 மாதத்துக்கு பிறகு இன்னைக்கு சொல்றதுக்கு என்ன காரணம்? அப்ப என்ன நீங்க நியாயமா நடத்துறீங்க? இடையில நீங்க அரசுக்கு எழுதிய கடிதங்கள்லாம் எங்களுக்கு தெரியும். அதுல தரவுகள் இல்ல, எங்களுக்கு தரவுகள் சேகரிச்சு கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த கடிதத்துல. அதே போன்று அரசு தரவுகள் எடுத்திருக்கிறாங்க. அந்த தரவுகள் வச்சுதான் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் சட்டமன்றத்தில் பேசுறாரு. முதலமைச்சர் தரவுகள் இல்ல, அதனால இடஒதுக்கீடு கொடுக்க முடியாதுன்னு சொல்றாரு. ஆனா போக்குவரத்து துறை அமைச்சர் தரவுகள் இருக்கு, அதுல வன்னியர்களுக்கு அதிகமா வந்திருக்குன்னு ஒரு பொய்ய சொல்றாரு. அப்ப இதுல யார் உண்மை பேசுறாங்க, யார் பொய் பேசுறாங்க? அதுவும் சட்டமன்றத்துக்குள்ள நீங்க வெளியில மேடையில நீங்க பேசுறதெல்லாம் பொய் தான். சட்டமன்றத்துக்குள்ள நீங்க பொய் பேசணும். சிவசங்கர் அவர்கள், அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் அவர் சொன்ன தரவுகளை வெளியிட வேண்டும். நாளைக்கு பேசுறப்போ சொல்லுங்க, என்ன தரவுகளை வெளியிடு. அப்ப நீங்க பொய் சொல்றோம் அப்படி சொல்லுங்க. இவ்வளவு வந்துருச்சு ஒரு பொய்ய சொல்லி ஒரு திசை திருப்பி தொடர்ந்து பொய் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. கடுமையான இடைத்தேர்தல் மட்டும் கிடையாது, இது சமூக நீதி பிரச்சனை. இதுதான் ஜாதி பிரச்சனை கிடையாது, சமூக நீதி பிரச்சனை. இதற்கு நாங்கள் தொடர்ந்து அனைத்து சமுதாயங்களையும் திரட்டி கடுமையான போராட்டங்களை நாங்கள் செய்வோம்.
இது தமிழ்நாட்டு வளர்ச்சி பிரச்சனை. நேரம் மீண்டும் சொல்ற கலைஞர் அவர்கள் இன்னைக்கு இருந்திருந்தாருன்னா நிச்சயமா ஒரே கையெழுத்து ஒரே நாள் முடிச்சுட்டு. ஏன்னா அவருக்கு சமூக நீதி உணர்வு அதிகமா இருந்தது அவருக்கு. ஆனா இப்ப இருக்கிற முதலமைச்சருக்கும் சமூக நீதிக்கும் சம்பந்தம் கிடையாது. அவரை சுத்தி இருக்கிற அமைச்சர்களுக்கும் சமூக நீதிக்கும் சம்பந்தம் கிடையாது. அதனால இது போன்ற நடவடிக்கைகள் பேசிட்டு இருக்கிறார். கள்ளக்குறிச்சி சம்பந்தமா இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 63 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். நான் இறந்ததா நான் சொல்ல மாட்டேன். அங்க படுகொலை தமிழக அரசு கள்ளக்குறிச்சியில 63 பேரை படுகொலை செய்திருக்கிறது. தமிழக அரசினுடைய கையாலாகாத தனம். ஏன்னா கடந்த ஆண்டு நடந்த சம்பவம் மரக்காணத்திலையும் அங்க இடைக்கரை நாடு பகுதியில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் அப்போ 22 பேர், அதாவது 29 பேர் இறந்து கண் பார்வை இழந்துக்கிறாங்க. 23 பேர். அப்போ இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன் இதெல்லாம் வசனம் பேசினாரு. அப்புறம் விசாரணை வச்சாரு. ஒன்றும் நடக்கல. இன்னும் இப்ப நடக்குது. இப்பயும் ஒரு கண் துறைக்கு விசாரணை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் சம்பவம் அடுத்து நடக்கும். ஏன்னா இது திடீர்னு அது வந்தது கிடையாது. இதுல எல்லா கிராமத்திலையும் ஊறி இருக்கிறது. சொல்ல போனா இந்த பகுதியில் பாத்தீங்கன்னா இந்த விழுப்புரம் மாவட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம், இந்த பகுதிகளில் ஒவ்வொரு கிராமத்திலையும் ஆண்டுதோறும் இது ஏலம் விடுறாங்க. சாராய ஏலம், கள்ளச்சாராய ஏலம். யாரு? ஏன்னா இது கள்ளச்சாராய வியாபாரிகள் ஒரு 2 பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள அடிச்சுக்கிறாங்க யார் இந்த கிராமத்துக்கு கள்ளச்சாராயம் சப்ளை பண்ணணும். அதனால கிராமத்திலே சார்ந்தவர்கள் எல்லாம் சேர்ந்து ஏலம் விட்டு இந்த ஆண்டு இந்த நபர் கள்ளச்சாராயம் இந்த கிராமத்தில் விற்கலாம் அப்படின்னு ஏலம் விடுறாங்க. இது எல்லா கிராமத்திலும் நடக்குது. அப்போ சரளமா எல்லாத்துக்கும் தெரியுது சரளமா கள்ளச்சாராயம் இருக்குது. என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? 63 பேர் இறந்திருக்கிறாங்கன்னா இது சாதாரண குற்றமாக. அதுவும் கள்ளக்குறிச்சி நகரத்துல காவல் நிலையத்துக்கு இருந்து ஒரு 100 மீட்டர்ல கள்ளச்சாராயம் வித்துட்டு இருக்கிறாங்க. அது ஒரு நாள் இல்லை, தினம் வித்துட்டு இருக்கிறாங்க. ஈடுபட்டு இருக்கிறாங்க. யாருக்கு இவங்க பாதுகாப்பா இருந்திருக்கிறாங்க? இதுக்கெல்லாம் சிபிஐ என்கொயரி வரும். சிபிஐ விசாரணை நடந்தா தான் இன்னும் வெளியே வரும். சிபிசிஐடி மேல எனக்கு மரியாதை இருக்கிற நம்பிக்கை இல்லை. நான் தொடர்ந்து சொல்லி பாருங்க. அவங்க ஆளுங்கட்சியை சார்ந்த அரசியல்வாதிகள் எதுவும் பண்ண போறது கிடையாது. கடந்த காலத்தில் நம்ம பார்க்கிறோம். உண்மையிலே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு தமிழக மக்கள் மீது, தமிழக மக்களுடைய உயிர் மீது அக்கறை இருந்ததுன்னா இந்நேரம் இந்த 2 எம்எல்ஏ கைது பண்ணிருப்பாரு, அதிகாரிகளுக்கு நடவடிக்கை எடுத்திருப்பாரு, அமைச்சரை பதவி விலகிட்டு இருப்பாரு. ஒண்ணுமே பண்ணலையே. அப்போ 63 உயிர் சாதாரணமா இவங்களுக்குலாம் அப்படி ஆயிடுச்சு. அதனால இது நிச்சயமாக தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு அவமானமா நான் பார்க்கிறேன். இட் இஸ் ஷேம் ஆன் தமிழ்நாடு. ஷேம் ஆன் தமிழ்நாடு கவர்மெண்ட். எவ்வளவு நான் பார்த்தப்போ எவ்வளவு அந்த மக்கள் பாவம். 2 பேரும் இழந்த குழந்தைங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அவனே 10 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு எல்லாம் சரியா போடும். இதான் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இதெல்லாம் நிச்சயமாக இந்த இடைத்தேர்தலில் மட்டும் கிடையாது. தமிழக மக்கள் மத்தியில் மிகுந்த கோபத்தில் இருக்கிறாங்க. அவங்க பெண்கள் மத்தியில் மிகுந்த கோபத்தில் இருக்கிறாங்க. நாளைக்கு இது யாருக்குன்னா நடக்கலாம். போக்குவரத்து துறை அமைச்சர் இடவகையில் சொல்லுங்க. கேள்வியில் என்ன விவாதம் பண்ணிக்கலாமான்னு கேட்கிறாரு. நான் நேற்று சொல்லிட்டு நான் தயாரா இருக்கிறேன். எங்க வேணா நான் வரேன் நான் விவாதம் பண்றதுக்கு. அதனால நான் எப்பவுமே தயாரா இருக்கேன். ஆனா அவசியமா வரணும். பயந்து ஓடக்கூடாது. கடந்த காலத்திலே நான் எல்லாத்துக்கும் நான் தயாராக தான் இருந்தேன். இப்படியும் நான் தயாராக இருக்கிறேன். நான் அதனால அவர் என்ன போக்குவரத்து துறை அமைச்சர் மட்டும் இல்லை, 4-5 அமைச்சர்களும் வரட்டும். நான் ஒத்தையா வரேன். விவாதம் பண்ணதுக்கு நான் வரேன். எங்கே வேணா அவங்க மேடை போடட்டும், எங்கே வேணா நான் வரேன். நான் சொல்லிட்டு நான் வரேன். விவாதம் பண்ணணும். போக்குவரத்து துறை அமைச்சர் வரட்டும், சட்டத்துறை அமைச்சர் வரட்டும், சமூக நலத்துறை அமைச்சர் வரட்டும், யாருன்னா வரட்டும், எத்தனை அமைச்சர் கூட வரட்டும். நான் விவாதம் பண்ணதுக்கு நான் தயாராக இருக்கேன். சார் 15,000 பேர் இறந்துதான் சொல்லியிருக்கீங்க.
வாக்காளர் பதிவு நீக்கலாம். பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலில் இதே வாக்காளர் தான் வந்தாங்க, உடனடியாக வந்து தேர்தல் அறிவிச்சிட்டாங்க. அதனால அந்த அதிகாரம் எங்களுக்கு கிடையாதுன்றாங்க. எங்கள் மாவட்ட தேர்தல் நீங்கள் வந்து தலைமை நிச்சயமாக இது எடுத்துகிட்டு போகிறோம். புகார்லாம் பல கொடுத்துருக்குறோம், எடுத்துகிட்டு போகிறோம். அது உறுதியாக அது இதை நீக்கணும். ஏன்னா இதை வச்சுட்டு தான் அவங்க கள்ள ஓட்டு போட்டு